யூதர்கள் எருசலேம்ல இருந்து ஆசாரியரையும் லேவியரையும் யோவான் கிட்ட அனுப்பி நீர் யாருன்னு சொல்லி கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. யூதர்களால் அனுப்பப்பட்ட ஆசாரியரும் லேவியரும் யோவான் கிட்ட வந்து நீர் யார் என்று கேட்காங்க. அப்போ யோவான் என்ன சொல்றாருன்னா, நான் கிறிஸ்து அல்லன்னு சொல்றாரு. அப்போ அந்த ஆசாரியரும் லேவியரும் சொல்றாங்க, அப்படின்னா நீங்க யாரு, எலியாவான்னு கேட்கறாங்க. இல்ல நான் எலியாவும் அல்ல. அப்போ நீ தீர்க்கதரிசியான்னு கேட்காங்க. இல்லைன்னா அவனும் தீர்க்கதரிசியும் அல்ல அப்படின்னு சொன்ன உடனே அந்த யூதர்களால் அனுப்பப்பட்ட ஆசாரியரும் லேவியரும் சொல்றாங்க, பின்னே நீர் யார், எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் என்ன உத்தரவு சொல்லணும், நீங்க யார் என்று எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்காங்க. அப்போ யோவான் என்ன சொல்றாருன்னா, கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமா இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கன்னு சொல்லி தீர்க்க தரிசனம் யோவானை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னது யாரு, ஏசாயா தீர்க்கதரிசி. வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் யாருடைய சத்தம், யோவானுடைய சத்தம். தன்னை நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமா இருக்கிறேன்னு சொல்லி யோவான் சொல்றாரு. இந்த யூதர்களால் அனுப்பப்பட்ட அந்த ஆசாரியரும் லேவியரும் பரிசேயராட்டு இருந்தாங்க. அவங்க யோவான்கிட்ட கேட்கறாங்க, நீர் கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசியும் அல்லன்னா ஏன் ஞான ஸ்நானம் கொடுக்கிறீன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ யோவான் அவங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் நிற்கிறார், அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல. இயேசு கிறிஸ்துவோடைய காலில் இருக்கிற அந்த செருப்பின் வாரை அவிழ்க்கிறதுக்கு கூட எனக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோவான் சானகன் இயேசு கிறிஸ்துவ குறித்து சாட்சி சொல்றாரு. அப்போ யோவான் எதினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறாரு, ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறாரு. இந்த